ட்ரேடிங்கா எடுத்துட்டு போகும்போது இது ஒரு ஆள் மூலியமா போலாம். ஆனா தான் இன்னைக்கு கேளிங்க 70 நாள்ல இருக்கு. சோ நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அற்புதமான பொருள். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கும் போது இவரோட படம் இருக்கணும், இந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்ணிருக்கணும். ஓகே, இதை நீங்க ராத்திரி படுக்க போறது முன்னுக்கு கால்ல ஒட்டிட்டு படுப்பீங்க. எங்க ஒட்டணும்னா நடுவுல ஒட்டுனீங்கன்னா உங்களோட பெருங்குடல், கீழே ஒட்டுனீங்கன்னா பிரைவேட் பார்ட் அண்ட் கிட்னி, மேல லங்ஸ் லிவர்லாம் இருக்கு. இதை ஒட்டுனா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது என்ன வரணும், உங்க ரத்தத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஆஸ்மா இருந்து மேல ஒட்டுனீங்கன்னா சளியா வெளியாகும், கொழுப்பு இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் வெளியாகும், ரத்த கசிவு இருந்துச்சுன்னா ரத்தமா வெளியாகும், லிவர் ப்ராப்ளம் இருந்தா பச்சையா வெளியாகும். அப்ப இதை எவ்வளவு நாளைக்கு ஒட்டணும் கேட்டீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சவர் என்ன சொல்ற, நீங்க ஒரு நோயாளியா இருந்தா குறைஞ்சபட்சம் 1 மாசம் ஒட்டுங்க. ஒட்டுறதை தூக்கி எறியாதீங்க, ஆல்பம்ல போட்டு வைங்க. முதல் நாள் 2ஆம் நாள் அப்படியே பார்த்து லைட் பிரவுனா வரும் போத உங்க ரத்தம் புது குழந்தையா பிறந்தப்ப எவ்வளவு சுத்தமா இருந்துச்சோ அந்த மாதிரி சுத்தமா இருக்கு. அப்ப மனிதன் ரத்தம் சுத்தமா ஆயிடுச்சுன்னா ரத்தத்துல ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆயிரும். ரத்தம் மறுபடியும் 90 செகண்ட்ல 100,000 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிரும். ரத்தம் நியூட்ரிஷன் கொண்டு போய் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளுக்கு எல்லாம் கொடுக்கும். நம்ம உறுப்புகள்லாம் ரீஆக்டிவேட் ஆகும். சோ மனிதன் 110 வருஷம் வாழலாம். ஆனாதான் கினோ தக்கரை ஒட்டி பெரலைஸ் ஆனாங்க, ஏச்சு நடந்துட்டாங்க, புற்றுநோய் நல்லா ஆயிடுச்சு, இனிப்பு நீர் நல்லா ஆயிடுச்சு, கொலஸ்ட்ரால் நல்லா ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு என்னன்னா, கினோ தக்கரா எந்த நோயும் குணப்படுத்தாது. ஒன்ஸ் உங்க ரத்தம் புரிஃபை ஆகுனுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் ரீஆக்டிவேட் ஆகும் போத மனிதன் 110 வருஷம் வாழலாம். ஆனா தான் அமெரிக்கால they used to say it's a god creation product அப்படின்றது. சோ இது பிறந்த குழந்தையில இருந்து யார் வேணுமோ ஓட்டலாம். பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டீங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது பேலன்சிங். பேலன்சிங் உலகத்துல மருந்தே இல்லை. பேலன்சிங் ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் ஆக்சிஜன் தண்ணி குடிக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அதை மட்டும் தான் நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி இருக்கு பாருங்க. நெஸ்கஃபே இருக்கு, கோகோ கோலா இருக்கு, மைலோ இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, இம்போர்ட்டட் காஃபி, அமெரிக்கன் காஃபி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடம்போட டெக்னாலஜி என்னன்னா இந்த காஃபி எல்லாம் தெரியாது இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியில ஆக்சிஜன் வந்து அது ஃபில்டர் பண்ணும். ஒரு காலத்துல நமக்கு எல்லாம் ஆக்சிஜன் தண்ணி கிடைச்சிச்சு, பிகாஸ் ஆத்து தண்ணி, கேணி தண்ணி, ஊத்து தண்ணி, வாட்டர்ஃபால் தண்ணி குடிச்சோம். இன்னைக்கு என்னைக்கு பைப் தண்ணியில வந்துமோ அன்னைக்கு முடிஞ்சிச்சு நம்மளோட வாழ்க்கை. ஏன்னா ஆத்த நம்ம சுத்தமா வைக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட் குளோரின் போட்டாகணும். இந்த குளோரின் போடும் போது நீங்க பைப் தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சோடனே ஆக்சிஜன் செத்து போயிடும். ஸோ நீங்க கொதிக்க வச்ச தண்ணி 5 லிட்டர் குடிச்சாலும் அது சுத்தமான தண்ணி, பட் அதுல பிராணவாயு இல்லை. ஸோ நீங்க குடிக்கும் போத உங்க உடம்புல போய் அது கிளென்ஸ் பண்ணாது. அப்ப நம்ம உடம்புல 5 ஃபில்டர் மிஷின் இருக்கு. நம்பர் 1 கிட்னி, யாரெல்லாம் தண்ணி குடிக்கல அவங்களுக்கு எல்லாம் இடுப்பு வலி இருக்கும். நம்பர் 2 லிவர், நம்பர் 3 நம்மளோட லங்ஸ், நம்பர் 4 நம்மளோட ஹார்ட், 5வது நம்மளோட நர்வ்ஸ். இன்னைக்கு மனிதனோட இறப்ப பாருங்க இந்த 5ல தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இல்ல. இவ்வளவு விட்டமினை வாயில போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி, இவ்வளவு மாத்திரையை வாயில போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி. அப்ப இதெல்லாம் குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட கிட்னி எல்லாமே கிளென்ஸ் பண்ண முடியல. சோ ஒரு அற்புதமான பொருள் தான் குளோரோஃபில், பியூர் ஆக்சிஜன் வாட்டர். நீங்க கொதிக்க வச்ச தண்ணியில ஆட்டோன்னு 2 கேப் போட்டீங்கன்னா பியூர் ஆக்சிஜன் ஆயிடும். ஆனாதான் குளோரோஃபில் குடிச்சோன்னே ஐயோ எனக்கு வந்து இப்ப இடுப்பு வலி இல்ல, எனக்கு இப்ப நெஞ்சு கரிப்பு இல்ல, எனக்கு உடம்பு உற்சாகமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபில்டர் மிஷின் எல்லாம் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2வது குளோரோஃபிலோடனா 1 கேப் குடிச்சீங்கன்னா 1 கிலோ காய்கறி சாப்பிட்டதுக்கு சமம். பச்சை காய்கறி இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா டாய்லெட் போகும், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. 3வது நம்மளோட ரத்தமும் குளோரோஃபிலோட செல்லும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதிகமா சோப்பு ரத்தத்தை உற்பத்தி பண்ணும், அதனால புற்றுநோய் வராது. 4வது pH லெவல பேலன்ஸ் பண்ணும். இனி ஒரு மனிதன் வந்து 80% ஆல்கலைன் ஃபுட், 20% அசிட்டிக் ஃபுட் சாப்பிடணும். ஆனா நீங்க நம்ம சாப்பிடுறது 99% அசிட்டிக் ஃபுட், 1% கூட ஆல்கலைன் இல்லை. ஆனா தான் பாருங்க நெஞ்சு கரிப்பு, வயிறு உப்பிக்கும், இதெல்லாம் வரத்துக்கு ஒரே காரணம் இதுதான். குளோரோஃபில் வந்து உங்க pH லெவல பேலன்ஸ் பண்ணும், ஆல்கலைன் அதிகமா கொடுக்கும். குளோரோஃபில் வந்து உள்ளுக்கு சாப்பிடுறது மட்டும் இல்ல, சுடு தண்ணி ஊத்திச்சுன்னா அப்ளை பண்ணலாம், உடம்புல போட்டு குளிக்கலாம், கண்ணுக்கு ஊத்தலாம், காதுக்கு ஊத்தலாம், பல்லுக்கு வைக்கலாம், எங்க வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மனுஷன் மட்டும் குடிக்கிறது இல்ல, வீட்டுல உள்ள பிராணிக்கு எதுக்கு வேணுமோ கொடுக்கலாம். குளோரோஃபில மட்டும் குடிச்சிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க, நோயற்ற வாழ்வீங்க. சோ குளோரோஃபில் பச்சையாவும் குடிக்கலாம், நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டீங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, நோயற்ற வாழ்வீங்க. அதுக்கப்புறம் விட்டமின்றது உங்களோட பட்ஜெட். பணம் இருந்தா விட்டமின் எடுங்க, இல்லாட்டி விட்டமின் இல்லாம இந்த உடம்பு நோயற்ற வாழ்வு வாழும். நன்றி, வணக்கம்.
மகேஷ், இந்த குளோரோஃபிலை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது சளி பிடிச்சவங்க குடிக்கலாமா? சளி பிடிச்சிருக்குல்ல சில பேருக்கு. ஆமா, தாராளமா குடிக்கணுமா. குளோரோஃபில் வந்து கிளென்சிங். சோ நீங்க குடிக்கும்போது அதுக்கு அதெல்லாம் வெளியாகும். ஆனா தான் நான் எப்போதுமே சொன்னேன், ரிடன்ஸ் எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு குளோரோஃபில் குடிங்க. நீங்க குளோரோஃபில் மட்டும் குடிச்சீங்கன்னா, ஏன்னா குளோரோஃபில் கிளென்சிங் பண்ணும். எப்படி கிளென்சிங் பண்ணும்? உள்ளுக்குள்ள சளியை வெளியே தான் ஆக்கி ஆகணும். அப்ப நீங்க குளோரோஃபில் குடிச்சிட்டு எனக்கு சளி வெளியாக கூடாதுன்னு அதான் உள்ளுக்கு கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அது. ஓகே, நன்றி மகேஷ். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்முடைய கிரவுன் அம்பாசடர் மகேஸ்வரி அவர்கள் நல்ல முறையிலே இந்த கேலிங் ப்ராடக்டை பற்றி நமக்கு நல்ல விளக்கம் கொடுத்தார்கள். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் சொன்ன பிரகாரம் நாம் எல்லோருமே நம்முடைய பெருங்குடலை, அந்த ரிடன்ஸை, இந்த ரிடன்ஸ் பயன்படுத்தி பெருங்குடலை சுத்தப்படுத்தி கொண்டு, பிறகு நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீக்கிவிட்டு, பிறகு நல்ல பிராணவாயு ஆக்சிஜன் தரக்கூடிய இந்த குளோரோஃபிலை நாம் தினமும் அருந்துவோமானால் நோயற்ற வாழ்வை வாழ முடியும் என்று மகேஸ்வரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவத்திலே இந்த கேலிங்கிலே சேர்ந்து 9 வருடம் ஆகிவிட்டது. இந்த 9 வருட காலகட்டத்தில் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவ்வளவு நேரம் நாம் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நமக்கு இந்த கேலிங் ப்ராடக்ட்ஸை பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த மகேஸ்வரி அவர்களுக்கு உங்கள் சார்பில் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சின்ன பேட்டியிலே நீங்கள் பெற்ற செய்திகள் எந்த நோக்கத்திற்காக நாம் கேலிங் இன்டர்நேஷனலுக்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்திலே நீங்கள் வெற்றி அடைவதற்கு பயனாக இருக்கும் என்று நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு மிகுந்த நன்றி மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.